இன்னைக்கு டே 2. பின்னாடி ரொம்ப மெஸ்ஸியா இருக்குது, பட் அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இன்னைக்கு வந்து ரொம்பவே கேஷுவலாக இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. டைம் வந்து 10 o'clock மேலே ஆயிடுச்சு, ரொம்ப லேட். ஏன்னா நேத்தி வந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ 12:45 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பழனி மலைலாம் ஏறினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஏறினதுனால கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எந்திரிக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம். அண்ட் இனிமேல் தான் பிளேசஸ்லாம் போக போகிறோம். இன்னைக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நேத்தி வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாத்துலேயுமே எக் ஸ்மெல் வந்துச்சு, அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ நான் வந்து வெஜ் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் நேத்தி பண்ண ஒரே நல்ல விஷயம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெக்டியில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டது தான். அதனால் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம டேஸ்ட்டும் நமக்கு ஓகேவா இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து மெக்டி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக மெட்ரோவில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மெட்ரோ ப்ளஸ் பஸ் ரெண்டுமே போய்கிட்டு இருக்கோம். மெட்ரோவில் போகிறப்பெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், செம்ம கால்வலி. ஸ்ட்ராலர் வச்சுருக்கோம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது. இங்கே லிஃப்ட் எல்லாம் கிடையாது. எஸ்கலேட்டர் இருக்கிறப்போ ஓகே, பட் அது இல்லாத டைம்லலாம் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது அவனை வச்சுட்டு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நேற்று நைட் பயங்கர லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. எனக்கு சீரியஸாக ரொம்ப பயமாக இருந்தது. இந்த இங்கெல்லாம் வந்து நிறைய பிக் பாக்கெட்லாம் இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக நேற்று எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்க இருந்துச்சு, நாங்கள் இப்படி பார்த்ததுனால அவங்க போயிட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு நைட் டைம் ரொம்ப பயமாக இருந்தது. பட் 12 மணிக்கு நாங்கள் லாஸ்ட் ட்ரெயின் ஏறினோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு, நிறைய பொண்ணுங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டே கிடையாது, குழந்தைய வச்சுட்டு 1 மணி 2 மணிக்கு வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டும் என் பையனும் கீழே போயாச்சு. கடவுளை வேண்டிக்கிறேன் என் பையன் இன்னைக்காச்சும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு. பார்க்கலாம், போய் காமிக்கிறேன். இதுதான் எங்களுடைய ஹோட்டல் ரூம். இதுதான் ஸ்ட்ரீட், ஃபுல்லாக காஃபி ஷாப் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குது. உங்களுடைய அவுட்ஃபிட்டை காமிங்க கொஞ்சம். யாரை காமிக்கிறியா நீ? சைடு அவுட்ஃபிட் பார்க்கலாமா? இப்பெல்லாம் நல்லா தான், கீழெல்லாம் இப்பெல்லாம் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறாரு. பட் பார்ப்போம். இது வந்து ஒரு மேக்ரோன் ஷாப். ஸோ இதை வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். காயின் ஏதாச்சும் இருக்கா? காயின் நாங்கள் வந்து இப்போ கம்பேட்டா ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து வில்லியர்ஸ் இங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் ஈஸியாக இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ போகலாம். Okay, we reached our destination, Champs-Élysées Arc de Triomphe. ஆனால் Champs-Élysées போக போகிறது இல்லை, Arc de Triomphe தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட் வந்து 12 o'clock நாங்கள் ரிட்டன் பஸ்ஸில் போனோம். அப்போ போகிறப்போ Champs-Élysées ரோடு வழியாக தான் போச்சு. ஃபுல் ஃபேஷன் ஸ்டோர், ஃபுல் லக்ஸுரி ஸ்டோர் இருந்துச்சு. எப்படி பார்க்கவே
அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஃப்ரான்ஸில் தான் ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது நைட் டைமில் வந்து எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகிருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணி அதுக்கு லைட் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஷாப் க்ளோஸாக இருந்தாலும் லைட் போட்டு அவங்க வந்து அதை விண்டோ ஷாப்பிங் மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவங்க தான் அப்படின்னு சொன்னார். ஆர்டி ட்ரையம்ஃப் வந்தாச்சு. எஸ்கலேட்டர் விட்டு வெளியில் வந்தோடனே இதுதான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆர்டி ட்ரையம்ஃப். இது வந்து எதுக்காக கட்டினாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி ப்ளஸ் நெப்போலியன் வார்ஸில் ஃபைட் பண்ண ப்ளஸ் இறந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி கட்டுறதுக்காக தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து நிறையா அந்த வார் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ யா, அண்ட் ஆல்சோ அதை வந்து அந்த விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இதை பற்றின ஹிஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச நான் கொஞ்சம் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி இதுதான், பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் உள்ள கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னா அதில் வந்து நிறைய வேர்டிங்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வார் ரிலேட்டட் மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். சாய் குடிக்கிற பாட்டில் இதுதான், வாட்டர் பாட்டில் இங்கே வந்ததுலேருந்து. குடிங்க சாய். ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தீங்களா? ஆ, உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கவே பிடிக்காதா? ஆல்சோ உங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறது தெரியும். ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வியூ பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ரான்ஸோடைய 360 டிகிரி வியூ பார்க்கலாம். பட் குழந்தைய வச்சுருக்கவங்க, ஸ்ட்ராலர் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் போகலை, அவ்வளோதான். இதோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பட் உங்களுக்கு நடக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக மேலே போயிட்டு அந்த 360 டிகிரி வியூ பார்த்தா சான்ஸே இல்லாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு வியூ. பட் எங்களால் போக முடியல. பட் தட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. ஆர்டி ட்ரைம் வந்து பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா ரோடெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டனல் வழியாக தான் போக முடியும். இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ இதுக்கும் வந்து 15 euros பே பண்ணால் தான் நம்ம உள்ளேயும் போக முடியும், மேலேயும் போயிட்டு பார்க்க முடியும். பட் நாங்கள் வந்து எடுக்கலை, ஏன்னா நாங்கள் மேலே போகலை. டிக்கெட் இல்லாமல் சும்மா வெளியில் மட்டும் பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம். லெட்ஸ் சீ. ஆர்டி ட்ரையம்ஃப்ல இருந்து மேலே போயிட்டு பார்த்தோம்னா இப்படி தான் சிட்டி வியூ தெரியும். நைட் டைமில் இப்படி தான் இருக்கும். சன் ஐஃபில் டவர். ஸோ 360 பேனரோமிக் வியூ வந்து வச்சுருக்காங்க இங்கே. Wow. Okay. ரொம்ப பெருசா இருக்கு, சீரியஸ்லி. தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும், பக்கத்துல வரப்போ அவ்வளோ பெருசு. ஃபுல்லாகவே சோல்ஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இந்த வார் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய வந்து நேம்ஸ் அண்ட் அதோடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய நேம்ஸ் இருக்குது. இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மானுமெண்ட்ஸ். Best way to carry your luggage, backpack. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நோட்ரே டேம் தான் போகிறோம்.
அங்கே போயிட்டு உள்ளே போவோமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஓப்பனாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நேற்று ரிவர் க்ரூஸில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாதி இது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போயிருந்துச்சு. நீங்கள் ரிவர் க்ரூஸ் போகிறதா இருந்தால் நிறைய பிளேசஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தூரம் நடந்து நீங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரிவர் க்ரூஸில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களே உட்கார வச்சு நம்ம எல்லாத்தையும் காமிச்சிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 1 hour. ஸோ 10 o'clock தான் வெளியில் இறங்கணும், 1 hour. பட் நீங்கள் அவ்வளோ லேட்டாக போகணும்னு தேவையில்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அந்த சன்செட் ஆகிற டைம் போனோம். ஸோ டே டைமும் பார்த்தோம், டே வியூவும் பார்த்தோம் அண்ட் நைட் வியூவும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகெயின் ரிவர் கிட்ட வந்தாச்சு. மேப் படி பார்த்தா அதுதான் வந்து லவ் லாக் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, நிறையா அதுவே வெயிட் ஆகுது அந்த பிரிட்ஜுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்ரடாமோடைய பேக் வியூ. ஸோ இதான் வந்து எரிஞ்சு போன பார்ட் அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான பாரிஸ் பில்டிங்ஸ். Oh my God. அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, கையெல்லாம் அங்கே வைக்காது. சாய்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் லஞ்ச் முடிச்சாச்சு. ஒரு பார்க் இருந்தது, ரொம்ப சின்ன பார்க் தான், பட் ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கேயே வந்து மெக்டியில் வாங்கிட்டு வந்த லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு 4 o'clock லஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப காமிங்காக இருந்தது, சூதிங்காக இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி வந்து இந்த மியூசிக் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடிட்டே அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அடுத்து வந்து செயின்ட் சேப்பல் போக போகிறோம். ஹாய், இப்போ ஒரு பெரிய வேலை முடிச்சுட்டு வந்தாச்சு, ரெஸ்ட் ரூம் போகிறது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரேர். அண்ட் ஸ்டேஷனில் மேபி இருக்கும். நான் ஒரே ஒரு மெட்ரோவில் தான் பார்த்தேன், ஒரே ஒரு ஸ்டேஷனில் தான் பார்த்தேன். ஸோ பார்க்குற இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உள்ள பப்ளிக் டாய்லெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தவங்க போயிட்டு வந்தோடனே நம்ம ஓப்பன் ஆச்சுன்னு உள்ளே போகக்கூடாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கண்ட்டுன்னு வெளியில் வந்து க்ரீன் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டோர் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே இருக்கும்போது ஆக்குபைடுன்னு சிம்பிள் காமிக்கும், லைட் எரியும். அதுக்கப்புறம் வாஷ் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். அடுத்து வேக்கண்ட்டுன்னு வந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து செயின்ட் சேப்பல் போய்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சர்ச் அண்ட் ரொம்ப சூப்பராக கிளாஸஸாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன், அதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது க்ளோசிங் டைம், போய் பார்க்குறோம். 6:30க்கு க்ளோசிங், இப்போவே 6 ஆகிடுச்சு. வந்துட்டோம். ஐ திங்க் வி ரீச்ட். வா,
God. Look at the glass windows. இதான் இதோடைய ஸ்பெஷல். சூப்பராக இருக்கு. Oh my God. ஓகே, இதான் சென்டர். பெரிய கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 1 2 3 4. இந்த சைட் 4. ஸோ 15 கிளாஸஸ். இதுதான் 15 ஸ்டெயின்டு கிளாஸஸ். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. செயின்ட் சேப்பல் சர்ச். அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த சென்டர் கிளாஸ் சூப்பராக இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. நான் மட்டும் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ஐம் அவுட். இப்போ வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். என் பையன் நான் உள்ளே வரதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இதோடைய டிக்கெட் ப்ரைஸ் வந்து 10 euros. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் வெளியில் இருக்காங்க, தனியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே வந்தேன். ஸோ ஐம் ஹாப்பி. நான் இந்த மாதிரிலாம் தனியாக பார்க்க ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படின்ட்டு அவர். அதனால தான் நானும் பையனும் இருக்கோம், நீ தனியாக போய் நல்லா பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். ஹை, சூப்பர். இப்போ வெளியில் போகிறோம். போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கணும். நாங்கள் நைட்டாக சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு சாய்க்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு ரூம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த தூக்கமே இல்லை. அதுக்கு முதல் நாளும் நைட்டு தூக்கம் இல்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபுட். இது வந்து சிக்கன் பர்கர். இது வந்து வெஜ் பீட்ஸா. இது எனக்கு, இது என் ஹஸ்பண்டுக்கு. அண்டு கேப்பச்சினோ வந்து எனக்கு. ஸோ இதுதான் வெஜ் பீட்ஸா. நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹாய், ரூமுக்கு வந்தாச்சு. டைம் வந்து இப்போ 9:05. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப டயர்டாகிட வேண்டாமே அப்படின்ட்டு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. அண்டு சாய் வந்து இப்போ எந்திரிச்சிட்டான். இறங்கினோடனே எந்திரிச்சிட்டான். இப்போ அவனுக்காக அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேற்று வந்து ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே நல்லா வரல, பட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களே மாற்றி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைங் டே அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாரிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், இப்போ எந்த வேலையும் இல்லை, படுத்து தூங்கணும் நல்லா. நாளைக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.